மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு நம்ம பிளான் வித் பிரெயின் ராட் பார்ட் 2 வித் மை ஃப்ரெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமா மக்களே, இந்த வீடியோ வேற லெவலில் கலக்கலா இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, உங்ககிட்ட எப்படி இந்த சீக்ரெட்லாம் கிடைச்சது? ஓ அதுவா, அது நம்ம ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது தான்டா. நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு அதெல்லாம் கிஃப்ட் பண்ணான் போன எபிசோடில். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூன்ற ஒரு செம்ம பிரெயின் ராட்டு, அதுக்கப்புறம் 6-7 கொடுத்துருக்கா நம்மளுக்கு, இதோ பின்னாடியே தான் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த கார் விட்ட இந்த அப்சைட் டவுன் மியூட்டேட்டரோடு இருக்குது. ஸோ அந்த நம்மளுக்கு 2 டரட் மாதிரி 2 கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேஸ் கரண்ட்டாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் காரணம். ஓகே சரி, ஓகே நம்ம வந்துட்டு ரீபர்த் பண்ண போனோம். ஸோ ரீபர்த்துக்கு வந்துட்டு நிறைய பிரெயின் ராட்ஸ்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம ரீபர்த் பண்ணோம். ஓகே, பம்மம்மினி குசினி லெஜெண்ட்ரி கேஸ் இது எப்படியோ அடிக்கணும். பட் ஐயோ கிளிச் வேறு ஐஸ் அடிக்குது. ஓகே, பட் இது அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்கும் ரொம்ப ஸ்லோவாக போகுது. கிளிச் வேறு ஆகி தொலையுது. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இது எப்படியாவது நம்ம எடுத்துடணும். அடையுது அந்த பாட்டிலா போன எபிசோட்லயே வந்ததே, அடிக்க முடியாம அடிச்சுக்கிட்டு இருந்தோமே. இந்த எபிசோட்ல நீ அதை அடிச்சு கொல்லல, உன் கதையை முடிச்சு விடுவேன். பார்த்துக்கோ, உன்னை அடிச்சு கொண்டுருவேன். அப்படிதான் இன்னும் கொஞ்சம் விட்டுறது அடிச்சிருடா. ஷோ, உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிட்ட, சிறப்பா பண்ணிட்ட. ஆமாம் மங்கூஸு, நீ சொன்னால் அதே பாட்டில் தான். சரி, ஓகே நம்ம வந்துட்டு கொஞ்சம் பிளான்ஸ் வாங்க எதுவுமே இல்லை. ஓகே, இந்த மிஸ்டர் கேரட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே மொக்க பிரெயின் ராட்ஸாக தான் வந்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட எக் பிளான்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ பிளான் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவ்வளோ அதிகமாக இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஓகே இதுதான் இந்த பொம்போ ஏதோ தெரில. ஓகே, ஸோ நம்ம ரீபத்துக்கு தேவை பேக் டு பேக் நம்மளுக்கு ரீபத்துக்கு தேவையான 2 பேரும் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே அதை அடித்து நம்ம பிளான்ஸே கொண்டுறோம். ஸோ பலரீனா கப்புச்சினா வா, இது எப்படியாவது கொள்ளணும். பட் சாமி கும்பிட்ற மாதிரி கை வச்சுக்கிட்டு ஓ லெஜெண்ட்னு நினச்சேன். ஓகே சரி, ஓகே நம்ம ரீபத் பண்ணிடலாம். பட் நம்ம மணி போயிடும். ஸோ ஓகே நம்ம பிரெயின் ராட்ஸ் காசு கொடுத்துரும். ஆமா, ரீபர்த் பண்ணியே, என்ன ஒரு டிஃப்ரென்சஸுமே இல்லை, அப்படியே இருக்கு பேஸு. அதுதான் மக்களே, எனக்கும் ஒன்றுமே புரியல. ஸ்லாட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகலை, எதுவுமே அவ்வளோ. சரி விடுங்க, ரீபத் பண்ணுறது பேருக்காவது பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13 மில்லியன் அதுக்குள்ளேயே வந்தாச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக வேணும். அந்த ஓகே நம்ம ஃப்ரெண்டு ஒரு நல்ல பிளான்ட் கொடுத்துருக்கான், இதை ப்ளேஸ் பண்ணுவோம். இது செம்ம பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன். இது வேறு ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது. இருங்க, ஃப்ரண்ட்டில் என்னடா இது. ஓகே, ஸ்லாட்ஸ் ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ நம்ம ஒரு பிளான்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணி தான் இதை ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷவல் எடுத்துக்கலாம், இந்த சன்ஃப்ளவர் அந்த மாதிரி எதையோ டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுடலாம். பிகாஸ் இது டிஃப்ரென்ஸ் அதிகமாக தருது, இதெல்லாம் மொக்கையே தான். அதனால் என்ன எடுக்கலாம்? ஓகே இதை எடுத்துடலான்னு நினைக்கிறேன். பம்கின் பிளான்ட் எடுத்தாச்சு. நம்ம வந்துட்டு இதை போட்டுருவோம். இந்த ஐயோ எங்கே போச்சு எங்கடா இருக்குது? கையில் தானே வச்சுருந்தேன், எங்கே போச்சுன்னே தெரியலையே. இது பேட்டு அதோ இங்கே இருக்கு. ஓகே, கிரேப் பிளான்ட் போல் இதையும் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய நல்லதாக கராமாவோட டுங் ஃபார்ம் வந்துட்டுருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். அட இவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு செம்ம பிரெயின் ராட்டு. சரி, ஓகே இந்த கிரேப் டான்ஸ் ஆடிக்கிட்டே செம்மையாக காசு அடிச்சு போட்டுட்ருக்கு. ஓகே, காசு கலெக்ட் பண்ண எவ்வளோ வருது? 19 மில்லியன். ஓகே, இந்த கேமில் 19 மில்லியன் அதிகம். பட் ஸ்டீல் பிரிண்டெல்லாம் ட்ரில்லியன்ஸ், நிறையா ட்ரில்லியன், குவாட்ரில்லியன் தான் அதிகம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வைப்போம். பொம்பொம்பீனி எதுக்குடா பொம்பொம்பீனி குசினி எடுத்துகிட்டு இருக்க? இல்லைடா, சீக்ரெட்ஸ்னால் க்ரே கலரில் இருக்குது. அப்போ இது பிங்க் கலரில் இருந்துச்சு, அதான் என்ன மித்திக்கா? ஓகே, இது நல்லா தான் காசு தருது. ஓகே இருக்கட்டும், இப்பொழுதுக்கு அந்த பாட்டில் டப்பா விட இது கொஞ்சம் நல்லாவே தருது. ஸ்லாட்டு அன்லாக் பண்ணலாமா? சரி பண்ணுவோம், காசு தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸ்லாட் அன்லாக் பண்ணியாச்சு 5 மில்லியன் கொடுத்து. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லாட்டு ஓகே நெக்ஸ்ட் ஸ்லாட்டும் அன்லாக் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லை வேண்டாம் கேஸ், நம்மளுக்கு அது இப்போ நெசசரி கிடையாது. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்வென்ட்ரியை கிளியர் பண்ணணும். ரொம்ப
கசன்னு இருக்கனால எனக்கே ஒரு மாதிரி நல்லா இல்லை. நம்ம இன்வென்ட்ரியை திறந்தாலே இந்த மாதிரி தான் ஏதோ வருது. ஓகே, ஸோ நான் இப்போ ஆட்டோ செல் ஆப்ஷன் இருக்கான்னு தான் பார்த்துட்ருக்கேன். டேய் இங்க பாரு, ஏதோ போர்ட்டல் மாதிரி இருக்கு. என்னது 10 லட்சமா? சரி கொடுத்துட்டு உள்ள போய் என்னதான் இருக்குன்னு பாரு. இது நம்ம போன வீடியோல பார்க்கலையே. இருந்துதான் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. போன வீடியோல இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டேய் இங்க பாருடா, நம்ம இதெல்லாம் வச்சா நம்மளுக்கு இந்த பிரெயின் ராட்டு இதெல்லாம் கிடைக்குமா போல. சரி சீக்கிரமா போய் பாரு, நம்ம கிட்ட பொம்மை மினி குசினி இருக்கு, ஒரு கலர் ஒரு கலர்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ண நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆமாங்க, இந்த போர்ட்டலை பார்த்தீங்களா? நம்ம போன வீடியோவில் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஸோ பொம்மை மினி குசினி இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஒன்றா போய் போட்டு பார்ப்போம் எதோ நடக்குதா இல்லையான்ட்டு. ஏன்னா ஃபேக்காக இருந்துச்சுன்னா ஃபேக்காக இருக்காது, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்றா வச்சு பார்ப்போம். அதோ இங்கே தான் இருக்குது டெய்லி ரிவார்ட்ஸ். ஓகே, டெய்லி ரிவார்ட்ஸ் போல், பட் டெய்லி ரிவார்ட்ஸாக இருந்தாலும் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறேன். பொம்பொம்பினி குசினி எங்கடா போச்சு? பிங்க் கலரில் ஷைன் ஆகிட்ருக்குமே. அடடா, இந்த ஸ்க்ராலிங் ஆப்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். நான் இப்படி மேலே தூக்குனா அது கீழே போகுது. ஓகே, ஐயோ கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிருச்சு கைஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ பொம்மை மினி குசினியை வச்சு பார்ப்போம் என்ன நடக்குது. இங்கே ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ கிடச்சிருக்கு, பட் என்னன்னு தான் சரியாக தெரியல. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு காலாக வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுவும் இன்வென்ட்ரியிலே இருக்கும். அதுக்குள்ளே கேங்ஸ்டர் புட்டேரா திருப்பி ஒரு கால் எல்லாத்தையும் வச்சுட்டியா? சரி, இந்நேரம் எனக்கு அந்த பிரெயின் ராட் கிடைச்சிருக்கணுமே, ஏன் இன்னும் கிடைக்கல? ஆமாம் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பிரெயின் ராட்ஸையும் வச்சுட்டேன். பட் நம்மளுக்கு இன்னும் அந்த ஒரு மாதிரி அந்த ரெயின்போ கிராமா கிடைக்கவே இல்லை. கிராமா தான் நினைக்கிறேன். பாருங்கள், நான் ஸ்க்ரால் கூட பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு அந்த ரெயின்போ கிராமா கிடைக்கவே மாட்டேங்குது. என்னவா இருக்கும், ஏமாற்றிட்டாங்களா? நான் ஒன்றா வச்சு கூட பார்க்குறேன். டிம் சீஸ், லாஸ்ட் அலிதாஸ், இந்த பம்பர் டீலோ, பலரினா காப்புச்சினா. இல்லை கைஸ், அது எங்கேயும் எடுத்துட்டாங்க. ஓகே, 2 பலரினா வச்சுருக்கோமா? ஓகே, எஸ்ப்ரெஸோனா சிங்கோரா. நம்மளை ஏமாற்றிட்டாங்க கைஸ். அத்தனை வேணும் நாங்கள் வச்சு நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. இதுலேயும் இல்லை, இதுலேயும் எங்கேயா இருக்கும்? நம்ம தான் வச்சு பார்த்தோமே, எல்லாமே வந்துச்சு, எல்லாமே டிக்கெட் கூட வந்தது. ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகே, இதை இப்போதைக்கு சும்மா இங்கே ப்ளேஸ் பண்ணி வைப்போம். சரி ஓகே, அந்த இடத்துல ஏதோ புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கான்னு போய் பாடுறா. ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண இருந்துச்சுன்னா நம்ம போய் பண்ணுவோம் அப்படின்ற. சரி, நம்ம ஒரு சில பிரெயின் ராட்ஸ் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு இல்லாட்டி போட்டு தள்ளிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்வென்ட்ரியை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்வென்ட்ரியில் இருக்க பிரெயின் ராட்ஸை செல் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த பிரெயின் ராட்ஸ் வருதுல்ல, அதோட அட்டாக்கிங் பவர் எவ்வளோன்னு பார்ப்போம். பிகாஸ் நம்ம ரீபர்த் பண்ணியிருக்கோம். 48 இருந்தது முன்ன, நம்ம அட்டாக்கிங் பவர் 41 இருந்ததுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஸோ நம்ம அட்டாக்கிங் பவர் எவ்வளோன்னு முதல்ல போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏதாவது வெப்பன்ஸ் இல்லை கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 48லேருந்து 58 வந்துட்டோம். 10 மில்லியன் ஏறி இருக்கு. நம்ம பிரெயின் ராட்ஸ் நல்லாவே நம்மளுக்கு காசு மேக் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இவன் யார் தெரியலையே. ஓகே, இவன்கிட்ட வெப்பன்ஸ் இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரெயின் ராட்ஸ்லாம் முதல்ல அடிக்கலாம். இங்கே பாருங்கள், இது எப்பிக் கேஸ். ஆனால் இது ரொம்ப நேரம் ஆகுது. ஒருவேளை மித்திக் பெஸ்ட்டாக, எப்பிக் பெஸ்ட்டாக, இல்லை லெஜெண்டரி பெஸ்ட்டாக, ஒன்றும் புரியல. சரி ஓகே, இங்கே மித்திக் வருது. ஓகே, நம்ம பிரெயின் ராட்ஸ் பிளான்ஸ் பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இங்கே பிரெயின் ராட்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிளேஸ் அ பிளான்ட். ஓகே, முதல்ல பிளான்ட் பிளேஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா 2 பம்கின்னு 2 கேக்டஸ் வச்சுருக்கோம். ஸோ அதை முதல்ல ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, பம்கின் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஒன்று தான் ப்ளேஸ் பண்ண முடியுது. அப்புறம் எதுக்கு பிளேஸ் அ பிளான்ட், பிளேஸ் அ பம்கின். ஓகே, பம்கின் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பிளான்ட்டுக்கு என்ன பண்ணுறது? ஐயோ, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம வந்துட்டு இங்கே இருக்க இதை பிரெயின் ராட்ஸ்லாம் அடித்து கொஞ்சம் நேரம் பிரெயின் ராட்ஸை கலெக்ட் பண்ணலாம். என்னடா இது, இந்த கேம்ல எல்லாம் நம்மள பிடிச்சி ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துலயுமே தோத்து போயிட்டே இருக்கேன் குமாரா. சரி ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த கேமுக்கு வந்தது உருப்படியாக நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6-7 கொடுத்துருக்கான். அப்சைட் டவுன் மியூட்டேட்டோட ஒரு கார் கொடுத்துருக்கான், W கொடுத்துருக்கான். ஸோ போன பாட்டில் வந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய பிரெயின் ராட்ஸ்லாம் கொடுத்து நம்மளை ஹெல்ப் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3rd ரீபர்த்தையும் பண்ணிடலாம். பட் ரீபர்த் பண்ணுறது அவ்வளோ அட்வான்டேஜ்லாம் ஒன்றும் கிடையாது, காசு தான் போகுது. ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் வரப்போகிறோம். ஸோ இந்த வீடியோவும் வந்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம்.
ஆமா மக்களே, இந்த வீடியோ நம்ம வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். அதுவும் இல்லாம இவன் எஜுகேஷன் வீடியோ போட போறானா, அதையும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல போட்டுருவான். சரி ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஆமாம் மக்களே, நம்ம எஜுகேஷ்னல் வீடியோஸ் போகிறோம். அண்ட் தென் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.